வணக்கம் அன்பான சிம்மராசி நேயர்களுக்கு விசுவாச வருடத்திய மாசி மாத ராசி பலன்கள் 13/2/2026 வெள்ளிக்கிழமையில் விஷ்ணுபதி கலியுக காந்தம் சர்வ வித்யா ஏகாதேசி என்று சொல்லக்கூடிய அந்த 11வது திதியிலே தேய்பிர திதியிலே பிறந்திருக்கின்றது. மாதத்தில் 2ஆம் தேதி சனி பிரதோஷம், 3ஆம் தேதி என்பது மகா சிவராத்திரி வியசிரா என்று சொல்லக்கூடிய சிவராத்திரி நடைபெற இருக்கின்றது. மாதத்தில் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று அமாவாசை திதி என்பது நடைபெற இருக்கின்றது. சிம்ம ராசிக்கார நேயர்கள் இந்த விசேஷங்களிலேயே இந்த விஷ்ணுபதி கலியுக காந்தம் சர்வ விஜய ஏகாதேசியிலும் சனி பிரதேசத்தில் கடலில் கலந்து கொள்கின்ற ஒரு மகா சிவராத்திரி வியாசரா என்று சொல்லக்கூடிய இதிலையும் இந்த விசேஷங்களில் கலந்து கொண்டு அமாவாசை திதிகளிலே கலந்து கொண்டு உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதம் தெய்வங்களின் அருட்கடாட்சம் பெறுகின்ற ஒரு அற்புதம் என்பது இந்த மாசி மாதங்களிலே மங்களகரமான காரியங்கள் நவக்கிரகங்களின் ஆசீர்வாதமும் வீரநார் பகவானின் ஆசீர்வாதம் என்பது பரிபூர்ணமாக இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு மாதமாக பிறந்திருக்கின்றது. அந்த வகையிலே நவகிரகங்களும் ஆசீர்வாதங்களும் ஆன்மீகம் சார்ந்து இருக்கின்றவர்களுக்கும் நல்லதொரு மாற்றங்கள் கொடுக்கின்றது. இந்த கிரகங்கள் என்பது இருக்கக்கூடிய அமைப்பு என்பது சிம்ம ராசிக்கு 7ஆம் இடத்திலே ராசி அதிபதி சூரியனும் 2-11 லாபாதிபதி குடும்பாதிபதி புதனும் இங்க புதாதித்ய யோகத்திலே இருந்து ராசியை பார்க்க இருக்கின்ற அற்புதம் மிக அற்புதம். மற்றொன்று 3-10 சுக்கிர பகவானும் உங்களுக்கு 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கின்றார். ஆக ராகு பகவான் 7ஆம் இடத்திலிருந்து அரசியலே சிம்ம ராசிக்கு, கேது பகவான் இருக்க சிம்மம் என்பது அல்லும் பகலும் அயராது 24 மணி நேரமும் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய ராசியிலே பிறந்தவர்கள் சிம்மம் என்பது பெரிய உயர்ந்த பதவிகளிலும் நீதி நேர்மை சத்தியத்திற்கு கட்டுப்பட்டது ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய ராசி. ஸ்திர ராசி, நெருப்பு ராசி, மலையும் மலை சார்ந்த இடத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நெருப்பு என்று சொல்லக்கூடிய இந்த நெருப்பு ராசியிலே பிறந்தவங்களுக்காக இந்த மங்களகரமான காரியங்களிலே மாசி மாதங்கள் உங்களுக்கு அடியெடுத்து வைக்கக்கூடிய மாதம் என்பது நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. 2ஆம் இடத்ததிபதி 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்க இருக்கின்றார். வரன் அமையாதவர்களுக்கு வரன் அமையக்கூடிய ஒரு அற்புதம். லாபாதிபதி என்று சொல்லக்கூடியவர், பெண் கிரகம் என்று சொல்லக்கூடிய 3-10 சுக்கிர பகவானுடன் தொடர்பு பெற்று இந்த மாதம் பிறந்திருக்கின்றது. ஆக உங்களுக்கு அற்புத உயர்வுகளையும் கொடுக்கின்றது. சிம்ம ராசிக்கு 4ஆம் இடம் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அவர் 6ஆம் இடத்தில் இருந்து உங்களுக்கு இந்த மாதம் முழுக்க 11ஆம் தேதியிலிருந்து அவர் 7ஆம் இடத்திலிருந்து மீண்டும் தாய் தகவன் ஒரே கிரகமாக அமையப்பட்ட செவ்வாய் பகவான் வீடு வாசல் சொத்து சுகங்கள் ஆரோக்கியத்திலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற அந்த கேந்திர ஆதிபத்தியத்துக்கும் திரிகோணத்திற்கும் உரிய கிரகம் உங்களுக்கு அவர்களுடைய தொடர்பு 6ஆம் இடத்திலே வேலைகளிலே இது நாள் வரையில் அது நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது என்றாலும் மீண்டும் உங்களுக்கு 7ஆம் இடத்திலிருந்து அவருடைய தொடர்பு உங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்ற அற்புதம் என்பது செவ்வாய் பகவான் மாசி மாதம் 11ஆம் தேதி அங்காரகன் கும்பராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றார். மகர ராசியில் இருந்து புதன் பகவான் மாசி 14ஆம் தேதி புதன் பகவான் வக்கரமாக இருக்கின்றார். சுக்கிர பகவான் கும்பராசியில் இருந்து மீன ராசிக்கு 17ஆம் தேதி உச்சமாக போகின்றார். மாத கடைசியிலேயே அங்காரகன் என்று சொல்லக்கூடியவரும் செவ்வாய் பகவானும் 11ஆம் தேதி உங்களுக்கு மாசி மாதம் மகர ராசியிலிருந்து கும்பராசி பயிற்சியாக இருக்கின்றார். சுக்கிர பகவான் 17ஆம் தேதி மீன ராசி பயிற்சியாக இருக்கின்றார். அங்காரகன் என்று சொல்லக்கூடியவரும் உங்களுக்கு பயிற்சியாக இருக்கின்றார். 30ஆம் தேதி சூரிய பகவான் மீன ராசிக்கு கும்பராசியிலிருந்து பயிற்சியாக இருக்கின்றார். குரு பகவான் உங்களுக்கு 5 அவர் உங்களுக்கு 11ஆவது இடத்திலே அமைய பெறுகின்றார். இந்த மாதம் 27ஆம் தேதி என்பது குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைய போகின்றார். அற்புத உயர்வுகளை கொடுக்கின்ற மாதம் என்பது இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. அடுத்த மாதங்களாக இருந்தாலும் 11ஆவது இடத்திலே உங்களுக்கு பஞ்சமாதிபதி இருக்க பெறுகின்ற ஒரு அமைப்பு, பஞ்சமஸ்தானத்தை பார்க்க இருக்கின்றார். ராசி அதிபதி பார்க்கின்ற அற்புதம் என்பது அங்கே புதாதித்ய யோகத்திலே புதனும் சூரியனும் சேர்ந்து இருக்கின்றது. 3-10 சுக்கிர பகவானுடைய தொடர்புகளோடு இருக்கின்ற காரணத்தினாலே உங்களுக்கு அற்புத உயர்வுகளிலே சிம்மம் என்பது மின்னக்கூடிய ஒரு ராசி. இந்த ராசி அதிபதி ராசியை பார்க்க இருக்கின்றார். அப்ப நவகிரகங்களுக்கும் ஒளியை கொடுக்கக்கூடிய நவகிரக சனாதிபதி என்று சொல்லக்கூடிய நவகிரக அதிபதி சூரிய பகவானுடைய தொடர்புகள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறுகின்றது. மட்டுமல்லாதது பஞ்சமாதிபதி பஞ்சம ஸ்தானத்தை பார்க்க ராசி அதிபதி சூரியனோட வீட்டை அதிபதியை பார்க்கின்றார். இங்கே இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது ஏகாதசி திதியிலே மட்டுமல்ல, இந்த 12ஆம் இடத்ததிபதியே உங்களுக்கு லாபஸ்தானத்தை இங்கே இருக்கின்ற இந்த சந்திர பகவானும் குரு பகவானும் ஒன்று கொண்டு தொடர்பு பெற்று இந்த மாதங்கள் பெற கிடைக்கின்றது. ஆக விரைய செலவுகள், சுபகாரியங்கள், சுப நிகழ்வுகள், எதிர்பார்த்த ஆசை அனைத்தும் இந்த மாதங்கள் என்பது சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிறைவேறுகின்ற ஒரு அற்புதம் என்பது 7ஆம் இடத்திலே சொல்லக்கூடிய கல்யாண வைபவங்கள், கூட்டு தொழில்கள் சார்ந்து வெளிநாடு வெளியூர் செல்லாதவர்கள், அந்நிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கப் பெறுகின்றது.
கல்யாண வைபவங்களில் நல்லதொரு மாதத்தை சிம்மராசிக்காரர்களுக்கு கொடுக்கின்ற மாதமாக பிறந்திருக்கின்றது. அந்த வகையிலே குடும்ப ஸ்தானத்தில் குடும்பம் அமையாதவர்களுக்கு இந்த மாதம் குடும்பம் அமையக்கூடிய அற்புதம் என்பது கிடைக்கப் பெறுகின்றது. உங்களுக்கு 7ஆம் இடம் பலம் பெற்று உங்களுடைய ராசியை பார்க்கின்ற அமைப்பு என்பது இதனால் வரையில் நீங்கள் தேடி தேடி கிடைக்காத திரவியம் கூட கிடைக்கக்கூடிய அற்புதம் என்பது சிம்மராசிக்கார நேயர்களுக்கு இந்த மாசி மாதங்களிலே இருக்கின்றது. அதுவும் மங்கள காரியங்கள், கணவன் மனைவிகளுக்குள்ளே அற்புதமான உயர்வுகளும், தொழில் சம்பந்தப்பட்டு பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கப்பெறுகின்றது. தகப்பனார்களால் வரன் கிடைக்கப்பெறுகின்றது. தகப்பனார் ஒத்துக்காததும் ஏற்றுக்காததும், தகப்பனார்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது என்று தடை தாமதங்களிலே வழக்குகள் சந்தித்தவர்கள் கூட இந்த மாதங்களிலே சிம்மராசிக்கார நேயர்களுக்கு எதிர்பார்த்த பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைத்து கல்யாண வைபவங்கள் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பு. பெண்கள் சார்ந்து எதிர்பார்த்த திருப்திகளையும் கிடைக்கப்பெறுகின்ற கணவன் மனைவிகளுக்குள்ளே அற்புத உயர்வுகளையும் சிம்மராசிக்கார நேயர்களுக்கு இந்த மாதங்கள் கிடைக்கப்பெறுகின்றது. நவக்கிரக நாயர்களின் ஆசீர்வாதமும் அற்புதமும் சிம்மராசிக்கார நேயர்களுக்கு இந்த மாசி மாதங்களிலே பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறுகின்றது. 7ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய சூரிய பகவான், புதன், சுக்கிரன், ராகு என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் சமசப்தமமாக உங்களுடைய ராசியை பார்க்கின்ற அற்புதம் என்பது 12 ராசிகளை விட சிம்ம ராசிக்கு இதனால் வரையில் இருந்ததை விட அற்புத உயர்வுகளையும் வெற்றிகளையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. தொழில் சார்ந்தும், குடும்பம் சார்ந்தும், கணவன் மனைவி சார்ந்தும், பிற மனிதர்கள் சார்ந்தும் அனைத்தும் சுகோபமான ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு மாதம் என்பது சிம்மராசிக்காரர்களுக்கு பிறந்திருக்கின்றது நேர்களே. அந்த வகையிலே உங்களுக்கு மீண்டும் உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு ராசி அதிபதி சென்றாலும் கூட மாத கடைசியிலே செல்கின்றார் 30ஆம் தேதி. ஆக மாதம் முழுக்க உங்களுக்கு 7ஆம் இடத்திலே ராசி அதிபதி இருக்கின்ற அற்புதம் இந்த மாதம் முழுக்க இருக்கின்ற சுக்கிர பகவானும் மாதத்தில் 17ஆம் தேதி என்றாலும் கூட உங்களுக்கு மாதத்தில் 16ஆம் தேதி வரையில் உங்களுக்கு சிம்மராசிக்கு 3-10 கூடியவர் 7ஆம் இடத்திலே இருக்க போகின்றார். புதன் பகவான் என்பது 14ஆம் தேதி வக்ரமாக போகின்றார். ஆனாலும் புதன் பகவான் உங்களுக்கு அங்கே உங்களுடைய புதனும் சூரியனும் உங்களுக்கு மாதம் முழுக்க உங்களுடைய 7ஆம் இடத்திலே இருக்கின்றது. ராகு பகவானும் இருக்க பெறுகின்றார். ஆக குரு பகவானுடைய பார்வை வாங்கிய கிரகங்கள் உங்களுக்கு எதிர்பார்த்த திருப்திகளையும் வெற்றிகளையும் சிம்மராசிக்காரர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. தனவாக்கு குடும்பஸ்தானங்கள் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அமைப்பு. பொருளாதாரத்தில் நல்லதொரு மாற்றம், எதிர்பார்த்த ஆசை அபிலாசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு. உங்களுக்கு 4ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் 6ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தை பார்க்கின்றார். வீடு வாசல்கள் வித்து வாங்கக்கூடிய ஒரு அமைப்புகள் கிடைக்கப்பெறுகின்றது. மீண்டும் அந்த செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசியையும் பார்க்க இருக்கின்றார். அப்ப இந்த 4-9 கூடிய பாக்கியாதிபதி தாய் தகப்பன்களால் ஆதரவுகளும் அன்பும் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதம் சிம்ம ராசிக்கு. சிம்மம் என்பது ஒரு பெரிய பதவிகளும் பெரிய மனிதர்களாகவும் சிறராசி என்று சொல்லக்கூடிய நெருப்பு சார்ந்த இடங்களிலே சற்று கவனித்து செல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இந்த மாதங்களில் இருக்கின்றது. காரணம் நெருப்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் அங்கே ராகு பகவானுடன் சேர்கின்றதும் இங்கே செவ்வாய் பகவானும் வருகின்ற ஒரு அமைப்புகளிலும் இருக்கின்ற காரணத்தினாலே நெருப்பு சம்பந்தப்பட்ட தீ காயங்கள் சம்பந்தப்பட்ட இடங்களிலே சற்று கவனத்தை செல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. ராசியிலே கேது பகவான் இருக்கின்ற காரணத்தினால தீ சம்பந்தப்பட்ட இடங்களிலே கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு அமைப்பு. மின்சார சம்பந்தப்பட்ட இடங்களிலே வேலை பார்க்கின்ற சிம்மராசிக்காரர்கள் சற்று கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு அமைப்பு. இங்கே நெருப்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் உங்களுக்கு அங்கே 7ஆம் இடத்துக்கு செல்ல போகின்றார். ராசி அதிபதியே நெருப்பு கிரகம் என்று சொல்லக்கூடியவரும் அங்கே இருக்கின்ற பொழுது ராகு பகவானுடைய தொடர்புகள் கிடைக்கின்ற காரணத்தினாலே, ஆனாலும் இதை வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு குருவின் அனுக்கிரகம் கிடைக்கின்ற காரணத்தினாலே இருக்கின்றது என்றாலும் கூட ஒரு சிறு கீறல்கள் கிள்ளல்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது என்றாலும் ஆக நல்லதொரு மாற்றங்கள் கிடைக்கின்றது. சுகஸ்தானத்திலே பஞ்சமஸ்தானங்கள் பலம் பெறுகின்ற ஒரு அமைப்பு. குழந்தைகளால் எதிர்பார்த்த வெற்றிகளும் உயர்வுகளும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. பஞ்சமாதிபதி பலம் பெற்று பஞ்சமஸ்தானத்தை பார்க்கின்றார் 11ஆம் இடத்திலே. குழந்தைகளால் ஆதாயங்களையும் வெற்றிகளையும் பெறுகின்றீர்கள். சிந்தனைகளிலே தெய்வீகம் சார்ந்து ஒரு அற்புத உயர்வுகளை கொடுக்கின்ற அமைப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது. அதிலே ஒரு தோல்வி இல்லை என்று சொல்லக்கூடிய அளவில் பஞ்சமஸ்தானத்தை பஞ்சமாதிபதி இருக்கின்றார். ராசி அதிபதி சூரிய பகவான் பார்க்கின்றார். புதனுடன் அங்கு நண்பருடன் சேர்ந்து தொடர்பு கொண்டு பார்க்கின்ற காரணத்தினால் சகல விதமான எதிர்பார்த்த திருப்திகளையும் வெற்றிகளையும் ராசிக்கார நேயர்களுக்கு இந்த மாசி மாதம் என்பது மங்கள காரியங்களிலே அடியெடுத்து வைக்கின்ற காரியங்களிலே அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்புகள் இருக்கின்ற. வீடு வாசல் சொத்து சுகங்கள் அனைத்தும் குழந்தைகளால் ஒரு வெற்றி, குலதெய்வங்களால் ஒரு அற்புதம். இக்காரணம் அந்த 5 கூடியவர் 5ஆம் இடத்தை பார்க்கின்றார். 11ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தை பார்க்கின்றார். ஆக நீங்கள் எதிர்பார்த்த அனைத்தும் வீடு வாசல் சொத்து சுகங்கள் அனைத்தும் ஒரு அற்புத உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே தொழில் சார்ந்து வேலை சார்ந்தும் ஒரு அற்புத உயர்வுகளையும் கொடுக்கின்றது. சிம்மம் என்பது சிம்மாதிபதியை நவகிரகங்களுக்கு ஒளியை கொடுக்கக்கூடியவரே உங்களுக்கு ராசியை பார்க்க இருக்கின்றார். ஆக குரு பகவானுடைய அனுகிரகம், செவ்வாயினுடைய அனுகிரகம், 4-9 தாய் தகப்பனுடைய அனுகிரகம் கிடைக்கப் பெறுகின்ற அற்புதம் என்னும் குழந்தைகளால் எதிர்பார்த்த திருப்திகளையும் வெற்றிகளையும் பெறுகின்ற ஒரு அமைப்பு சிம்மராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. ஆக சிம்மராசியை பொறுத்தவரையில் இந்த மாசி மாதங்களிலே அனைத்தும் சுபபோகமான அற்புத உயர்வுகளை நவகிரக நாயர்கள் வாரி வழங்க போகின்ற மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. அது வெள்ளிக்கிழமையிலே முயற்சி சாணாதிபதியே ராசியை பார்க்கின்றார். முயற்சிக்கின்ற காரியங்கள் இடமாற்றங்கள் அனைத்தும் வெற்றிகளையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக கல்யாண வைபவம், குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமைகின்றது. குழந்தை வாக்கியங்களிலே அற்புத உயர்வுகள் கொடுக்கின்றது. பஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தானத்தை சுய நட்சத்திரத்தில் ஆண் ராசியிலே ஆண் குழந்தை ஒரு சிலருக்கு ஆண் குழந்தை பாக்கியங்கள், குழந்தை இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் வரங்கடந்து ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு அற்புதம் ஒரு சிலருக்கு கிடைக்கின்ற ஒரு அற்புதம் என்பது இந்த மாதங்களிலே மங்கள காரியங்கள் அனைத்தும் சுபபோகமான நடக்கப் போகின்ற ஒரு மாதம் என்பது சிம்மராசிக்கார நேயர்களுக்கு பிறந்திருக்கின்றது. நேயர்களை நன்றி, வணக்கம்.
என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.